ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜியோ ப்ரிவ்யூ கோட் ஆஃபரை வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் ஒன்றுக்கு மேலே நம்ம ஒவ்வொருவோட மொபைல்லையும் ஒவ்வொரு கோடு வேணும் ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்றுக்கு அதிகமாக நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம எவ்வளோ கோடு வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு நான் சொல்லிடுறேன். நாக்ஸ் ஆப் பிளேயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் நமக்கு தேவை. அப்போ இன்டர்நெட் கனெக்ஷன், அப்புறம் ஜியோ ஆப்ஸ் நமக்கு தேவை. அந்த 12 ஆப்ஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நாக்ஸ் ஆப் பிளேயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுளில் நாக்ஸ் ஆப் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணாலே bignox.com அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று அதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து தனியாகவே நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜியோ ஆப்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கும் நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட்ஸில் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை எடுத்து டெஸ்க்டாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். எஸ் கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு பிசிலையும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சில பிசியில். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆயாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு ஸ்டார்ட் ஆனதோட நமக்கு இந்த ஸ்க்ரீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்கிப் கொடுத்துக்குங்க. இதை காட் இட். ஓகே, இது ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னால் நம்ம கையில் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறோம்ல, டேப் இந்த மாதிரி. இது அதை வந்து நான் விர்ச்சுவலாக சிஸ்டத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம ஒரிஜினல் டேப்பில் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம ஜியோ ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி இப்போ கோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த டேப்பை வந்து கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த டேப்பை ஒரு மொபைல் ஐஎம்இயோட லிங்க் பண்ணி விடணும். அதாவது மொபைல் ஐஎம்இ மாதிரி ஒரு போலியாக ஒன்று நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். செட்டிங்ஸ் மேலே இருக்குல்ல, டாப்பில் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. மேனுஃபேக்சரில் பிக்நாக்ஸ்ன்னு இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிட்டு LYF லைஃப்னு போடுங்க. ரிலையன்ஸோட லைஃப்னே போடுங்க. மாடல் ஃப்ளேம் வாட்டர் எதுனாலும் போட்டுக்கங்க. அவங்களோட மாடல் நிறைய இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வாட்டர்னு கொடுக்கேன். ஓகே, ஐஎம்இ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 3 ஐஎம்இ கொடுத்துருப்பேன். இந்த 3 ஐஎம்இயில் வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து நான் விட்டுருப்பேன். அந்த 3 டிஜிட்ஸ் வந்து அது யுவர் சாய்ஸ். நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு நம்பர் 3 நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு கோட் ஜென்ரேட் பண்ண முடியலன்னா இன்னொரு 3 நம்பர் ஏதாவது நீங்களாகவே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக அந்த 3 நம்பர் வந்து அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 நம்பர் யுவர் சாய்ஸ். நீங்கள் அந்த 3 நம்பர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கோட் ஜென்ரேட் ஆகலைன்னா அந்த நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதில் ஒரு 2வது நம்பரை நான் கொடுக்கேன். 91150 4250 650 911504250 இப்போ அந்த லாஸ்ட் 3 டிஜிட் வந்துருச்சு. இப்போ நம்ம கொடுக்குறதா நம்பர். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 529 கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்துக்குங்க. க்ரியேட் கொடுத்தேன்னா அது அப்படியே வந்து ஒரு டிஃபால்ட்டான ஐஎம்இ நம்ம க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ திரும்பவும் அந்த 2வது நம்பரை கொடுப்போம். 911504250 650. Okay, 5
573. ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட்டில் வந்து நான் 573 கொடுத்துருக்கேன். கீழே கிரியேட் கொடுக்காதீங்க, கீழே நேரம் வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததோட செட்டிங்ஸ் ஹேவ் சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கார்னரில் வாங்க. எமுலேட்டரில் ரைட் கார்னரில் வந்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்கும். இந்த டேப்பை ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் ரீஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய திங் வந்து நம்ம ஜியோ ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதில் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரைட் சைடு அந்த ஆப்ஷன்ஸில் அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணோம்ல அதுக்கு மேலே வந்து ஏபிகே அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். முதல்ல இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நம்ம டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே ரைட் சைடு கீழே வந்து ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கொடுங்க. இதில் உங்களுக்கு எதில் நெட் கனெக்ஷன் இருக்கோ அதை டிசேபிள் கொடுங்க. டெம்பரரியாக கொடுத்துங்க. இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அப்படி ஒரு கார்னரில் வைங்க. இது நமக்கு திருப்பி யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப் பட்டனை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதுபடி எல்லா ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுறதை, நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆப்பை பார்த்து. ஸோ மை ஜியோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை கொடுத்ததோட ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதுவாகவே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண ஆப்பை நீங்கள் எப்படியும் க்ளோஸ் பண்ணி அதை வெளியே வந்துடுங்க. அதை ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இந்த பட்டனை தட்டி வெளியே வந்துடுங்க. மல்டி டாஸ்க் ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே வரணும். நான் வந்து இன்ஸ்டாலை ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்பை எப்படி பண்ணணும் அதே மாதிரி பார்த்து பண்ணி. ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்ஸையுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மை ஜியோ ஓப்பன் பண்ணுங்கள். மை ஜியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மை ஜியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். கெட் ஜியோ சிம் கொடுங்க. இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னாக்கா லோக்கல் ஏரியா கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி வச்சோம்ல நெட்வொர்க்கை, அதை ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துருங்க. ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு ப்ரிவியூ ஆஃபர் காட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு சடனாக நம்ம வந்து கெட் ஜியோ சிம் கொடுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். ஸோ இதை ஒன் டைம் நம்ம திருப்பி ஒர்க்கப் பண்ணுவோம். இதை டிசேபிள் பண்ணுங்கள். திருப்பி ஒர்க்க மை ஜியோ போங்க, ஓப்பன் கொடுங்க. கெட் ஜியோ சிம் எனேபிள். ஓகே, சடனாக கொடுக்கணும் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நான் கொடுத்த ஐஎம்இ நம்பர் வந்து ஆல்ரெடி ரிடீம்ட் காமிக்குது. ஸோ நீங்கள் வேறு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். நான் மாற்றுறேன். மாற்றிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டிசேபிள் கொடுத்துருக்கேன் இன்டர்நெட்டு ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ இந்த ஐஎம்இ நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது ஒர்க் ஆகலை. லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். 618. ஓகே, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா வழக்கம் போல் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ இன்னொரு ட்ரை பண்ணுவோம். மை ஜியோ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன். கெட் ஜியோ சிம். ஸோ இந்த மாதிரி பிளாங்காக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில்
ஒன் டைம் வந்து ஆப்ஸுக்கு போயிட்டு டேட்டா கிளியர் பண்ணுங்கள். ஓகே, டேட்டா கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி வரலன்னா நம்ம ஐஎம்இ நம்பர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். திரும்பவும் கெட் ஜியோ சிம். ஓகே, வந்துருச்சு. ஸோ டோன்ட் வரி. கெட் ஜியோ சிம். ஸோ ஆஃபர் கேட்டுடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜியோ ப்ரீவியூ ஆஃபர் கோடு வந்து வர்றதை க்ளோஸ் பண்ணுங்கள். அக்ரி அண்ட் கெட் ஜியோ ஆஃபர் கொடுங்க. உங்களோட ஸ்டேட் அண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ எந்த ஊரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ மீன் தென்காசி. ஸோ நான் வந்து தென்காசி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த கோட் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த ஸ்டோரில் வேணால் லோக்கல் ஸ்டோரில் கொடுத்து ஜியோ ஸ்டோரில் கொடுத்து சிம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதை நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவங்க வாங்கிக்கலாம். இந்த கோடு ஒரு தடவை நீங்கள் வந்து சிம் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துங்க. இது எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதே ரைட் சைடு கார்னரில் சிஸ்டர் படம் போட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஸ்க்ரீன் கேப்சர் சொல்லிகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே விழுந்துடும். இது கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிளான வேலை. இதை விட சிம்பிளான ஒர்க்கு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எஸ்என் ஸ்னைப்பிங் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். எஸ்என் அடிச்சுனாலே உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். ஸோ ஸ்னைப்பிங் டூலை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமிக்கும். கரெக்டாக நீங்கள் உங்கள் கர்சரை கேப்சர் பண்ணிக்கங்க. கரெக்டாக வச்சு கேப்சர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணணும். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிஎன்ஜிக்கு பதிலாக ஜேபிஜி கொடுத்துக்குங்க. கேப்சரில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட். இப்போது டெஸ்க்டாப்பில் இதில் எல்லாம் சேவ் பண்ணிங்க. ஸோ நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சிருச்சு. இதை உங்கள் மொபைலில் அப்லோட் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்டோரில் காமிச்சு நீங்கள் எத்தனை சிம்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் காமிச்ச மாதிரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஐஎம்இ நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது டேட்டா கிளியர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கோட் என்ன மாதிரி கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நாலேஜை வந்து எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம். பை பாய்.